முத்தையா, என்னை மன்னிச்சிரு முத்தையா. நான் உன்னை இங்கிருந்து கூட்டிட்டு போகத்தான் வந்தேன். ஆனா உன்னை லாக்கப்ல வச்சிருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது முத்தையா. முத்தையா பேசு முத்தையா, என்ன பாரு முத்தையா. எனக்கு உங்ககிட்ட பேசுறதுக்கு விருப்பம் இல்ல. தயவு செஞ்சுங்கிறது போயிடு. உன் முகத்தை பார்க்க கூட நான் விரும்பல. அப்படி சொல்லாத முத்தையா. சார், இவங்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. இவனை போக சொல்லுங்கிறது. சார், அந்த ஆள் கிட்ட நீங்க ஏன் சார் போய் கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க? வாங்க சார். முத்தையா, தப்பெல்லாம் எங்க மேலதான் முத்தையா. அதுக்கு உன் காலில் வேணாலும் விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆனா என்கிட்ட பேசாம மட்டும் இருக்காத. உன்னை நம்பி நம்பி நாங்க ஏமாந்ததெல்லாம் போதும். உன்னால நானும் என் பொண்ணும் எவ்வளவோ அனுபவிச்சிட்டோம். இனி உன்னோடையும் உன் குடும்பத்தோடையும் எந்த சங்காத்தமும் எங்களுக்கு வேண்டாம். எல்லாருமா சேர்ந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இப்ப என்ன கூட்டிட்டு போற மாதிரி நாடகம் ஆடுறீங்களா? துரோகிகளா? முத்தையா, உங்களை எல்லாம் ஆயுசுக்கும் நான் மன்னிக்க மாட்டேன். முத்தையா, நான் நிஜமா இங்கிருந்து கூட்டிட்டு போகத்தான் வந்திருக்கேன். சார், இவனை இங்கிருந்து போக சொல்லுங்க சார். முத்தையா, முகத்துல எல்லாம் முழிக்கிறதே பாவம். சார், சொன்னா கேளுங்க சார். வாங்க சார், வாங்க சார். சார், உங்க ஹையர் அபிஷியல் யார்கிட்டயாவது பேசணும்னா சொல்லுங்க. முத்தையாவை ரிலீஸ் பண்ண சொல்லி அவங்க கிட்ட நான் பேசுறேன் சார். சார், உங்களுக்கு எப்பேற்பட்ட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனா இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல ஜெயா மேடமோ அவங்க அட்வொகேட்டோ வந்து இந்த கேஸை வாபஸ் வாங்கினா மட்டும்தான் என்னால அந்த ஆளை ரிலீஸ் பண்ண முடியும். நீங்க என்கிட்ட இவ்வளவு நேரம் பேசுறதுக்கு ஜெயா மேடத்திட்ட பேசி கம்ப்ளைண்ட அவங்கள வாபஸ் வாங்க வைங்க. அவங்க கிட்ட சொல்ல முடியாமதா நீங்க இங்க வந்திருக்கீங்கன்னு எனக்கு புரியுது. இதுக்கு தான் சார் குடும்ப பிரச்சனைய நீங்களே பேசி தீர்த்துக்கணும்னு சொல்றது. நீங்க போய் மேடம் கிட்டயோ இல்ல அவங்க அட்வொகேட் கிட்டயோ போய் பேசுங்க.